Namaste. Greetings to all of you. Grandmaster Chava Aksharuடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த டாபிக்ல on Guru அப்படிங்கிற சப்ஹெட்டிங்ல பல நாட்களா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா இந்த புத்தகத்துல என்னன்றத பார்ப்போம். A good teacher will give you freedom of thought. The teacher does not force his thoughts on you. Teacher gives the students freedom to draw their own conclusions. இந்த சூத்ரால என்ன மாஸ்டர் சொல்லியிருக்காங்களோ அதையே அவங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அது என்ன சொல்றாங்க, ஒரு நல்ல ஆன்மீக குரு இல்ல டீச்சர் எப்படி இருந்தாங்கன்னா அவங்க அந்த டிசைபிள்ஸ் இல்ல சீடர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீடம் ஆஃப் தாட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு அர்த்தம், அந்த குரு தன்னுடைய எண்ணங்களை அவங்க மேல திணிக்க மாட்டாங்க. நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க, சொல்லி கொடுத்துட்டு நீ இத ஒத்துக்கணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. செய்தியை சொல்லிட்டு அப்புறம் அந்த செய்தியில இருந்து ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா, அந்த கன்க்ளூஷன் அந்த சீடரோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி விட்டுடுவாங்க. இதை நான் கண் கூட பார்த்திருக்கேன். கிராண்ட் மாஸ்டர் எடுக்கக்கூடிய செஷன்ல அவங்களோட ரிட்ரீட்ஸ்ல பல்வேறு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேள்வியை கேட்பாங்க. உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஆல்ரெடி ஆன்மீக குருமார்கள் இருக்காங்க, அப்போ நான் அவங்கள ஃபாலோ பண்றதான்னு எனக்கு தெரியல அப்படி கேட்பாங்க. கிராண்ட் மாஸ்டர் என்ன சொல்றாங்க, உனக்கு மனசுக்கு எதை பிடிக்குதோ அதை நீ ஃபாலோ பண்ண அப்படிங்கறத சொல்லுவாங்க. நீ என்னதான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீ அங்க போடுறாங்க ஷோர போலாம், அவங்க கிட்ட நீ கண்டினியூ பண்ணலாம். இன்னொன்னு என்ன சொல்றாங்க, உங்க வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி குரு உங்களுக்கு வெவ்வேறு உண்மைகளை சொல்லித்தர வேண்டியிருக்கும். அப்ப சில ஆன்மீக குருமார்கள் சில பாடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும், அதுக்கு மேல அவங்களால சொல்லித்தர முடியாது. சொல்லித்தர தெரியாதுன்னு சொல்றதை விட அவங்களுக்கு அந்த அசைன்மெண்ட்ல அதை தான் சொல்லி கொடுக்கணும்னு வச்சிருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு உள்ள வளர்ச்சி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்பாங்க, அதுக்கு மேல சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பாடங்கள் சொல்லி கொடுப்பாங்க. 2-3 சூத்திர முன்னாடி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. அப்ப கிரேட் ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பல்வேறு லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவலா மற்ற டீச்சர்ஸ்க்கு கிராஜுவேட் ஆவாங்க. இது மாதிரி நம்ம ஹையர் லெவல்ஸ் போகும்போது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் ஒவ்வொரு டீச்சரை பார்த்து செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் வேற டீச்சர்ஸ், அது மாதிரி 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் வேற டீச்சர்ஸ், காலேஜ் போகும்போது வேற டீச்சர்ஸ், இதை பாக்குற மாதிரி ஆன்மீக குருகள்ல தான் யாருங்கிறத உணர செய்து, அந்த ஆத்மாங்கிறத உணர செய்து, ஆத்மாவுடைய உண்மையான சொரூபத்தை பார்க்கறதுக்கான பக்குவத்தை கொடுத்து அதுக்கான சக்தியும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய குருமார்கள் தான் பெர்மனன்ட் ஸ்பிரிச்சுவல் டீச்சர் சொல்லுவோம். அது வரைக்கும் குருமார்கள் மாறிட்டே தான் வருவாங்க. அந்த மிக முக்கியமான அந்த பெர்மனன்ட் ஸ்பிரிச்சுவல் டீச்சர் சொல்றோம் இல்லையா, அவங்களதான் நம்ம சத்குரு சொல்லுவோம், ஆர் கிரேட் ஸ்பிரிச்சுவல் டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரேட் ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் யாரும் இந்த ஸ்டூடெண்ட் நீ அந்த டீச்சர் கிட்ட படிக்க கூடாது, இந்த ஸ்கூலுக்கு நீ போக கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்தா அது மிக சாதாரண டீச்சர் லெவலுக்கு வந்துடும். அந்த கன்க்ளூஷனை அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட விட்டுடுவாங்க. என்னைக்குமே கிராண்ட் மாஸ்டர் எந்த ஸ்கூல்லயோ சொல்லிக் கொடுத்த பாடத்தை நீ படிக்காத, தேவையில்லை அப்படின்னு சொன்னதே கிடையாது. அவங்க போறேன்னு சொன்னா நீ சந்தோஷமா போ, அங்க போய் படிக்க சொல்லுவாங்க. நீ படிச்சுட்டு அது நல்லா இருந்தா அங்கே உட்காந்துக்கோ, அது பக்கல அப்படின்னு சொல்ல திரும்பி வா சொல்லுவாங்க. இந்த சுதந்திரம் தான் கிரேட் ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் கொடுப்பாங்க. பிராணிகிலிங்ல இருக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்டர் சிவா காக்ஸ்வி இதை முழு சுதந்திரமா கொடுத்தாங்க. அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ எந்த ஸ்கூலுக்கும் மத்த எந்த ஸ்கூலுக்கும் போக கூடாதுன்னு என்னைக்குமே சொன்னது கிடையாது. எல்லாத்தையும் கத்துக்கோங்க, எதுல உண்மை இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் மாஸ்டரோட செய்தி. இதை குறிச்சு வச்சுக்கோங்க. Wish you a great day. Namaste.